Next, third one word, exercise 3.7 third one word பாருங்க. A polynomial equation in x of degree n has ஒரு polynomial equation டிகிரி n இருந்தா அதுல எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. n distinct roots, n real roots, n complex roots, at most one root வராது. அதிகபட்சம் ஒரு ரூட் தான் இருக்குமா, டிகிரி n இல்ல, அதனால இது வராது. டிஸ்டிங்க்ட் ரூட்ஸா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு எல்லா ரூட்ஸுமே ரியல் ரூட்ஸா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அது ரியலும் வரலாம், காம்ப்ளெக்ஸும் வரலாம். அப்போ இது கரெக்ட் ஆன்சர், n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். இப்போ எல்லாருக்குமே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா தான் கேட்டக்கூடாதுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பரை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிக்கலாம். என்ன பாருங்க, பை த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா, இது நம்ம படிச்சிருக்கோம். A polynomial equation of degree n has exactly n roots in C where the roots are counted with their multiplicities. இது படிச்சிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n க்கு எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் இன் C இருக்குன்னு பார்த்திருக்கோம். C னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு அர்த்தம். இப்போ எக்ஸாக்ட்லி எத்தனை ரூட்ஸ் இருக்கும், n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். ரியல் நம்பர் வந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா, இந்த தியரம் படி. இல்ல அடுத்து ஃபோர்த் ஒன் வேர்ட் பாருங்க. இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் x cube plus px square plus pf plus r then sigma 1 by alpha எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது அப்படியே கவனிச்சுடுவோம். x cube plus px square plus px plus r sigma 1 ஆல்பா பீட்டா காமாங்கிறது ரூட்ஸ் வச்சுக்கோங்க. ரூட்ஸ் இல்ல ஜீரோஸ். sigma 1 ஆல்பா plus பீட்டா plus காமா. ஃபார்முலா மைனஸ் coefficient of x squared by coefficient of x cube minus p by 1 என்ன, ஸோ minus p. sigma 2 னா sum of the roots taken 2 at a time. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்துச்சு இது. என்ன, alpha beta plus beta gamma plus gamma alpha. அதுக்கு ஃபார்முலா coefficient of x by coefficient of x cube, that is q by 1, that is q. sigma 3 னா product of the roots, alpha into beta into gamma. அதுக்கு ஃபார்முலா minus constant term by coefficient of x cube minus r divided by 1. so minus r by 1 னா minus r தான், என்ன, alpha beta gamma. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது sigma 1 by alpha. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிருப்போம். சிக்மானா இதே மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு அர்த்தம். So 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma மூணை ஆட் பண்ணா அதுக்கு பேர் தான் sigma 1 by alpha. So alpha beta gamma LCM எடுத்துக்கோங்க. இங்க ஆல்பா இருக்கு, பீட்டா காமா இல்லையா, மேல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க பீட்டா இருக்கு, ஆல்பா காமா இல்லையா, மேல மல்டிப்ளை பண்ணணும். இங்க காமா இருக்கு, ஆல்பா பீட்டா இல்லையா, மேல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணியாச்சு. அதனால ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம்ல Q. அது மாதிரி டினாமினேட்டர்ல வாட் இஸ் ஆல்பா பீட்டா காமா அப்படின்னா மைனஸ் ஆர், மேல Q கீழே மைனஸ் ஆர், சேர்த்துறதுனா மைனஸ் Q by R. வாட் இஸ் சிக்மா 1 by alpha minus Q by R. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உள்ள கான்செப்ட். என்ன, அடுத்து பாலினாமியல் x cube minus kx squared ஃபிஃப்த் ஒன்வேர்டு நம்ம நடத்த மாட்டோம். ஏன்னா அது ரேஷனல் ரூட் தியரத்துல வருது, அது நம்மளுக்கு கிடையாது இல்லைங்க. அதனால ரெண்டு ஒன்வேர்டு மட்டும் கட் ஆகுது. என்னங்க, ஃபிஃப்த் ஒன்வேர்டு செவன்த் ஒன்வேர்டுன்னு நினைக்கிறேன். அதனால ஃபிஃப்த் ஒன்வேர்டு வந்து இந்த ரேஷனல் ரூட் தியரத்துல உள்ள ஒன்வேர்டு, அந்த தியரம் நம்மளுக்கு கிடையாதுங்கிறதுனால அது நடத்தல. என்ன, x cube minus kx squared plus 9x has 3 real zeros. இதுல 3 ரியல் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா k க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. k satisfies 4 வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரி, கொடுத்திருக்கிறது x cube minus kx squared plus 9x தான, ஒரு x காமன் எடுத்துங்க. x squared minus kx plus 9 உள்ள மல்டிப்ளை பண்ணா x cube minus kx squared plus 9x வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சீங்கன்னா x equal to 0 or x squared minus kx plus 9 equal to 0 வருமா. அது ரெண்டா பிரிச்சா x equal to 0 னா 0 is a root ன்னு அர்த்தம். அப்ப x 0 இருக்கலாம். அப்ப 0ங்கிறது ஒரு ரூட் கண்டிப்பா வந்துருச்சுன்னா அப்ப ஒரு ரியல் ரூட் கிடைச்சிருச்சு, அது 0 தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்திருக்கிறது கியூபிக். இது ரெண்டா உடைக்கிறேன். ரெண்டா உடைக்கிறதுக்கு ஒரு x காமன் எடுத்தாலே போதும். இது ரெண்டா பிரிச்சா x equal to 0 or x squared minus kx plus 9 equal to 0 வரும். x equal to 0ங்கிறதே ஒரு ரூட் தாங்க. அப்ப 0ங்கிறது ஒரு ரூட். அப்ப இது ஒரு ரியல் ரூட் ஆயிருச்சு. இப்ப இந்த குவாட்ரேட்டிக் இருக்கு இல்லையா, இதுலயே ரெண்டு ரூட் ரியல் நம்பரா இருந்துச்சுன்னா மொத்தம் 3 ரியல் ரூட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுக்கு எத்தனை ரியல் ரூட்ஸ் கிடைக்கணும், 3 கிடைக்கணும். அப்படின்னா 3 ரியல் ரூட்ஸ் கியூபிக்ல உள்ள 3மே ரியல் ரூட்ஸா இருக்கும். இந்த இதை சால்வ் பண்ணா 3மே ரியல் ரூட்ஸா வரணும். அப்படின்னா கேக்கு என்ன வேல்யூ போடணும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ காமன் எடுத்தா ஒரு ரியல் ரூட் கன்ஃபார்ம். x equal to 0, 0ங்கிறது ஒரு ரியல் ரூட் தான். இந்த குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, குவாட்ரேட்டிக் பாலினாமியல், இதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா மொத்தம் 3 ரியல் ரூட்ஸ் சரியா போயிடும். அப்ப ஃபார் 3 ரியல் ரூட்ஸ் x squared minus kx plus 9 must have 2 real zeros. இதுக்கு வந்து ரெண்டு ரியல் ஜீரோஸ் கிடைச்சதுன்னா மொத்தம் என்ன ஆயிரும், 3 ஜீரோ ஆச்சு. ஆல்ரெடி 0 கிடைக்குது, x க்கு 0 போடலாம். 0 போட்டா மொத்தமா 0 ஆகும். அதனால 0 is a 0. அதுபோல இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கணும், ரெண்டு ரியல் ஜீரோஸ் கிடைக்கும். பட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்கிறது கண்டிஷன் b square minus 4ac greater than or equal to 0. இது நம்ம படிச்சிருக்கோங்க. இது குவாட்ரேட்டிக். என்ன, இதுக்கு ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட் இல்ல வேணும்னா, இல்ல ரியல் ரூட்ஸ் வேணும்னா b square minus 4ac greater than or equal to 0. நான் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா greater than 0, ரியல் அண்ட் ஈக்குவல்னா equal to 0. எனக்கு வெறும் ரியல் ஜீரோஸ் போதும். ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல, அன்ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல.
அப்படின்னா greater than or equal to 0 போடும். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னாங்க. மொத்தம் இது கொடுத்துருக்கிறது கியூபிக், அது ரெண்டா பிரிச்சாச்சு. ஒரு இதுல x 0ன்னு வந்துடும், இதுல 2 ரியல் ரூட்ஸ் வந்துச்சுன்னா மொத்தம் 3 ரியல் ரூட்ஸ் வரும். இதுல ரியல் ரூட் கண்டிஷன் b square minus 4ac greater than or equal to 0ன்ற. ஏன்னா greater than 0 னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆர், c equal to 0 னா ரியல் அண்ட் ஈக்குவல், ரெண்டையும் சேர்த்து சொன்னா greater than or equal to 0. b square minus 4ac greater than or equal to 0 இருந்தா ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். அது டிஸ்டிங்க்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல. லெஸ் தென் 0 ஆனா இமேஜினரி ஆயிடும். சரி, b னா a என்ன, b என்ன, c என்னன்னு பாருங்க. a வந்து 1, b வந்து -k, c வந்து 9. சரிங்களா? அத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். -k the whole square minus 4 into a க்கு பதிலா 1, c க்கு பதிலா 9 greater than or equal to 0. -k வை ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர் தான். 4 into 9 36, k square minus 36 greater than or equal to 0. 36 6 ஸ்கொயர் போட்டுக்கலாம்னா k square minus 6 squared is greater than or equal to 0. அப்ப இத பிரிச்சுக்கலாமா? a square minus b squared, a plus b into a minus b. So k plus 6 into k minus 6 greater than or equal to 0. இந்த plus 6 வேணா minus of minus 6 னு போட்டுக்கலாம். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். x minus alpha, x minus beta greater than 0, x lies outside of alpha and beta படிச்சிருக்கோம், எழுதிருக்கோம். ரெண்டு தடவை எழுதிருக்கோம் நோட்ல. என்ன? So x minus alpha, x minus beta greater than 0 இருந்தா x lies outside of alpha and beta. அப்ப இங்க x lies outside of minus 6 and plus 6. இத x minus alpha னு வெச்சுக்கணும், இது x minus beta னு வெச்சுக்கணும்னா. அப்ப k lies outside of minus 6 and plus 6. இப்ப k வந்து எப்படி இருக்கும்? minus 6 க்கும் plus 6 க்கும் நடுவுல வராது, அவுட் சைடு இருக்கும். minus 6 ஓட கம்மியா இருக்கும், plus 6 ஓட அதிகமா இருக்கும். எப்பவுமே minus 6 க்கும் plus 6 க்கும் நடுவுல நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாதான் less than or equal to வரும். minus 6 க்கு லெஃப்ட்லயும் plus 6 க்கு ரைட்லயும் உள்ள நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா greater than 6 தான் வரும். அப்ப k வந்து இங்கே தான இருக்கும். அப்ப k க்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா greater than or equal to 6 தான் வரும். k வந்து 7 8 9 10 வரலாங்க. k வந்து 7 னா மாடுலஸ் k எவ்வளவு? அதுவும் 7 தான், 6 ஓட அதிகம். k க்கு வந்து -7 னு வெச்சுக்கோங்க, மாடுலஸ் k எவ்வளவு? +7, அதுவும் 6 ஓட அதிகம் தான். -6 ஓட கம்மியா இருக்கும், 6 ஓட அதிகமா இருக்கும்னா k ஓட மாடுலஸ் வந்து 6 ஓட அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ஈக்குவல் டு போட்டுக்கலாம், ஏன்னா ஈக்குவல் டு வரதுல, அதனால இங்க ஈக்குவல் டு போட்டுருக்கோம். சோ மாடுலஸ் k is greater than or equal to 6. அதான் ஆன்சர். -6 க்கும் +6 க்கும் நடுவுலனா less than போடணும். ஏன்னா -6 +6 க்கு வெளியிலனா greater than போடணும். நான் -6 க்கும் +6 க்கு வெளியில உள்ள நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தா தான் 6 ஓட அதிகமா இருக்கும். செக் பண்ணி பாத்துக்கணும்னாங்க. ஆன்சர் வந்து மாடுலஸ் k is greater than or equal to 6. இதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8th ஒன் வேர்ட் பாருங்க. If x cube plus 12x square plus 10ax plus 1999 definitely has a positive zeros. இந்த பாலினாமியலுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்கணும்னா a க்கு என்ன வேல்யூ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே பாத்தீங்கன்னா இது பிளஸ், இது பிளஸ், இதுவும் பிளஸ். சப்போஸ் இங்க நெகட்டிவ் வந்தா தான் சைன் சேஞ்சே பாசிபிள். புரியுதுங்க? a நெகட்டிவா இருந்தா தான் இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகும். சப்போஸ் a க்கு -3 போட்டீங்கன்னா 10 into -3 -13 வரும். சோ ஒரு நெகட்டிவ் வரும், அப்ப சைன் சேஞ்ச் நடக்கும். a பாசிட்டிவா இருந்தா சைன் சேஞ்சே நடக்காது. அப்படிதானங்க? a க்கு பதிலா 2 னு வெச்சுக்கோங்க, இங்க வெறும் 20 வந்துரும். அப்ப சைன் சேஞ்சே நடக்காது. சைன் சேஞ்சே நடக்காதுன்னா பாசிட்டிவ் ஜீரோஸே கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்படியே p of x ல உள்ள சைன் சேஞ்ச் தான நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் என்ன. அப்போ if a less than 0 then there will be sign change in the given polynomial. a க்கு நீங்க நெகட்டிவ் வேல்யூ போட்டாதான் என்ன செய்யும்? இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆயிரும். +2 மைனஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆகும், -2 பிளஸ் ஒரு சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் இஸ் 2 வரும். a பாசிட்டிவா இருந்தா வராது. என்ன? அதனால a நெகட்டிவா இருந்தா தான் சைன் சேஞ்சே நடக்க சான்ஸ் இருக்கு. அப்ப a நெகட்டிவா இருந்தா தான் பாசிட்டிவ் ஜீரோஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன? a less than 0. அதனால இத புரிஞ்சுக்கணும்னா அடுத்து a polynomial x cube plus 2x plus 3 has எத்தனை நெகட்டிவ் எத்தனை இமேஜினரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல எத்தனை பாசிட்டிவ் எத்தனை இமேஜினரி அப்படி கேட்டிருக்காங்க இந்த பாலினாமியலுக்கு. அப்படியே p of x னு வெச்சுக்கோங்க. சைன் சேஞ்ச் நடக்கா? இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ், சைன் சேஞ்சே நடக்கல. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of x வந்து 0. அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் cannot be more than 0 னு வரும். அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து 0 தாண்டாது. அப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் எவ்வளவு? 0 தான். பாசிட்டிவ் ஜீரோவே கிடையாதுன்னு அர்த்தம் இதுக்கு. என்ன? p of -x பாருங்க. -x the whole cube plus 2 into -x plus 3. -x whole cube னா -x cube. 2 into -x னா -2x தான். சைன் சேஞ்ச் நடக்குதா? ஆமா, ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் p of -x வந்து 1. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் வந்து 1. அப்படிதானங்க? அப்ப SB the number of sign changes in p of -x னு வெச்சுக்கோங்க. NB the number of negative zeros. ஏன்னா நமக்கு எத்தனை எக்ஸாக்ட்டா கேட்டிருக்காங்க, எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் இப்படி கேட்டிருக்காங்க. அதனால இந்த s minus n கான்செப்ட்டுக்கே போறோம். s ங்கிறது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து in p of -x னு வெச்சுக்கோங்க. ஒரே ஒரு சைன் சேஞ்ச். n ங்கிறது நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் னு வெச்சுக்கோங்க. டெஸ்கார்ட் ரூல் என்ன சொல்லுது? s minus n வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர், ஈவன் இன்டிஜர்னு சொல்லுது. s minus n னா s க்கு பதிலா 1 போட்டுக்கோங்க. 1 minus n ங்கிறது நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர். இப்போ n க்கு என்னென்ன வேல்யூ போடலாம்? 0 போடலாம், 1 போடலாம்.
அதுக்கு மேல போட்டா இது நெகட்டிவ் ஆயிரும். 2 3 4 5 6 எல்லாம் போட்டா 1 - 2 1 - 3 நெகட்டிவ் ஆயிரும். எண்ணுக்கு 0 போடலாம் இல்ல 1 போடலாம். சரி, எண்ணுக்கு 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? s - n 1 - 0 வரும். 1 - 0ங்கிறது 1 ஆட் நம்பரா மாறிடுமா? நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஈவன் நம்பர் கிடைக்கும். அப்ப எண்ணுக்கு 0 போட்டா ஆட் நம்பர் வருது. அப்ப 0வா இருக்க முடியாது. அப்ப எண் என்னவா தான் இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. s - nங்கிறது நான் நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர் பை டெஸ்கார்ட்ஸ் ரூல். இப்போ எண்ணுக்கு என்னென்ன வேல்யூ பாசிபிள்? 0 பாசிபிள், 1 பாசிபிள். 0 போட்டா ஆடு வருது, அப்போ 1 தான் பாசிபிள். நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் வந்து 1 தான். 0 வந்து கண்டிப்பா இதுக்கு ரூட்டா இருக்காது. ஏன்னா எக்ஸுக்கு 0 போட்டா சாட்டிஸ்ஃபை ஆகாது. +3 மிச்சம் இருக்கும். அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ஜீரோஸ் மட்டும் கிடைக்குதுங்க. என்ன 0 வந்து இருக்காது. அப்போ டிகிரி வந்து 3. பாசிட்டிவ் ரூட்ஸும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இமேஜினரி ரூட்ஸ் எவ்வளவு? 3 - 1 2. அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ், 2 இமேஜினரி கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல, பாசிட்டிவ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் 0, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸே கிடையாது. ஒரே ஒரு நெகட்டிவ் 0 இருக்குன்னு சொல்லியாச்சு. 0வும் இதுக்கு ரூட்டா இருக்காது, அப்ப அதையும் விட்டுறலாம். அப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் ஜீரோஸ் தான். மீதி உள்ள 2 டிகிரி 3 தானே, அப்ப மீதி 2 இமேஜினரி. 1 நெகட்டிவ் 2 இமேஜினரி ஜீரோஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து the maximum number of positive zeros of the polynomial. கொஸ்டின்ல வந்து இங்க மேக்ஸிமம்ங்கிற வார்த்தை இருக்காது, நீங்க போட்டுக்கொண்டு the number of positive zeros இருக்கும். நீங்க மேக்ஸிமம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இது வந்து பாலினாமியல், இது வந்து பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். என்ன பைனாமியல் எக்ஸ்பென்ஷன்? சம்மேஷன் r equal to 0 to n ncr - 1 power r x power r. r க்கு 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, nc 0 - 1 power 0 x power 0. அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் சம்மேஷன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. r க்கு அடுத்து 1 போடணும், nc1 - 1 power n 1 x power 1. அடுத்து பிளஸ் r க்கு 2 போட்டா nc2 - 1 power 2 x power 2 பிளஸ் எக்ஸெட்ரா. r க்கு 3 போட்டா nc3 - 1 power 3 x power 3. லாஸ்ட் டேர்ம் r க்கு என்ன போடணும்? n போடணும். ncn - 1 power n x power n. இதுக்கு பேர் தான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். வந்தோன்னு படிச்சோம்ல அது. இது ஃபுல்லாவே 1 தான். nc0 னா 1, - 1 power 0 னா 1, x power 0 னா 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1. செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா -nc1x. அடுத்து தேர்ட் டேர்ம் வந்து -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும், பிளஸ் nc2x ஸ்கொயர். இந்த மாதிரி வரும். அடுத்து மைனஸ் வந்துரும், -nc3x3 பிளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல -1 power n x power n. இதுல எத்தனை சைன் சேஞ்ச் நடக்கும்? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்தோன்னு படிச்சவங்க எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்கும்? n இருக்கும். பைனாமியல் தியரத்துல எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்? n. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் n. இது பைனாமியல் தியரம் தெரிஞ்சா இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அவசியம் கூட இல்லைங்க. என்ன இது பார்த்தோம்னா சொல்லணும், எத்தனை சைன் சேஞ்சஸ் இது நடக்கும் நம்ம பேசுறோம். n சைன் சேஞ்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் வந்து n. சோ ஆன்சர் இஸ் n. ஹோம்வொர்க் பாருங்க, எனக்கு செஞ்ச 5th சம் இருக்குல்ல, அந்த சம் படிச்சு பார்க்காம எழுதுங்க. அதுபோக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் ஈக்குவேஷன், நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இதை p of x ன்னு எடுத்துக்கோங்க. எத்தனை சைன் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ். அப்புறம் p of -x கண்டுபிடிங்க. அதுல எத்தனை சைன் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ். நான் இமேஜினரிலாம் கேட்கல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ். இதுக்கு எக்ஸசைஸ்லேயே மாடல் இருக்கு, நேற்று முந்தினத்துல பண்ணியிருக்கோம். இல்லை ஸோ அதையும் பார்த்து அதே மாடலையும் பார்த்து பண்ணலாம். இல்லை இப்போ நான் சொன்னதை வச்சு பண்ணலாம். இதை p of x எடுத்துக்கணும், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்க்கணும், அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ். p of -x பார்க்கணும், அதான் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்க்கணும், அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ். ஸோ ஒரு எக்ஸசைஸ் சம், ஒரு கிரியேட்டிவ் சம், அவ்வளோதான். 2 சம் தான் எனக்கு ஹோம்வொர்க்கு. இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. நாளையிலிருந்து புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.